ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம 3ஆம் வகுப்பு அறிவியல் பருவம் 1 எனது உடல் பாடத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எனது உடல் இந்த பாடத்தினுடைய கற்றல் நோக்கங்கள், அதாவது இந்த பாடத்தின் இறுதியில் மாணவர்கள் பெறப்போகும் திறன்கள் என்னென்ன அப்படின்றது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதாவது கை கழுவுதலினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் மற்றும் தன் சுத்தம் குறித்து அறிந்து கொள்ளுதல், கழிவறைகளை பயன்படுத்துதல் மற்றும் திறந்த வெளியில் மலம் கழித்தலை தவிர்க்கும் பழக்கத்தை வளர்த்தல், புலனுறுப்புகளை பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கைகளை அறிதல், உடல் அல்லது புலனுறுப்பு சவால் அதாவது குறைபாடு உடையவர்களுக்கு உதவும் மனப்பான்மையை வளர்த்தல், நல்ல தொடுதல் மற்றும் கெட்ட தொடுதலை பற்றிய விழிப்புணர்வு அடைதல், உடற்பயிற்சியின் முக்கியத்துவத்தை அறிதல். இந்த 7 திறன்களையும் மாணவர்கள் எனது உடல் பாடத்தின் இறுதியில் கண்டிப்பாக பெறுவாங்க. தன் சுத்தத்திற்கு பயன்படும் பொருள்களை டிக் குறியிடுக. இப்போ ப்ரஷ் தன் சுத்தத்துக்கு பயன்படும், அதனால் ப்ரஷ்ஷை டிக் பண்ணோம். ஆப்பிள் கிடையாது. டவல் துண்டு நம்ம முகம் கழுவிட்டோ குளிச்சுட்டோ நம்ம அதை துவட்டுறதுக்கு பயன்படுத்துவோம், அதனால் தன் சுத்தத்துக்கு துண்டு பயன்படும், அதனால் துண்டை டிக் பண்ணணும். பேண்டேஜ் தன் சுத்தத்துக்கு பயன்படுது, அதனால் அதை டிக் பண்ணக்கூடாது. அடுத்து ஷாம்பு, அது தன் சுத்தத்துக்கு பயன்படும். சோப்பும் தன் சுத்தத்துக்கு பயன்படும். அடுத்து இந்த பக்கத்தில் ஃபோன் மாதிரி இருக்குது, அது நமக்கு பயன்படாது. அடுத்தது ப்ரஷ்ஷு, துணி துவைக்கிற ப்ரஷ்ஷு, அதுவும் நமக்கு பயன்படாது. அடுத்தது பேகு, அதுவும் நமக்கு பயன்படாது. அடுத்து குளிக்கிற ஷவர், அது நமக்கு தன் சுத்தத்துக்கு பயன்படும், அதை டிக் பண்ணும். சீப்பு தன் சுத்தத்துக்கு பயன்படும், டிக் பண்ணும். அடுத்து சிஸ்ஸர் முடி வெட்டுறதுக்கு பயன்படும், அதை டிக் பண்ணும். அடுத்து டிஷ்யூ பேப்பர், அது ஹோட்டலுக்கெல்லாம் போனோன்னா சாப்பிட்டோட்டையுமே கை கழுவிட்டு அதை துடைக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க, அதனால் டிஷ்யூ பேப்பர் தன் சுத்தத்துக்கு பயன்படும். ஸோ அதை டிக் பண்ணும். நகை வெட்டி, நம்மளோட நகங்களை வெட்டி சுத்தமாக வச்சுக்கணும், அதனால் நகை வெட்டியை டிக் பண்ணணும். அதுக்கப்புறம் உள்ள பென்சில், அதுக்கப்புறம் உள்ள பாத்திரம் விளக்குற ஸ்க்ரப்பர், இது ரெண்டுமே தன் சுத்தத்துக்கு பயன்படாது. இப்போ இதில் தன் சுத்தத்துக்கு பயன்படும் பொருள்களை மட்டும் எது எதுவோ அதை மட்டும்தான் நம்ம டிக் குறியிடணும். சுத்தம். மித்ரா அவங்க அம்மா அப்பாவோட உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கேன். அப்போ டிவியில் ஒரு விளம்பரம் ஓடுது. அந்த விளம்பரத்தில் என்ன விளம்பரம் ஓடுது? கிருமிகள் நிறைந்த கழிவறை, அதாவது கிருமிகள் நிறைந்த டாய்லெட்டை காமிக்கிறாங்க. அப்போ அவள் அவங்க அப்பாட்ட கேட்குறா, அப்பா கிருமிகள்னால் என்னப்பா அப்படின்னு அவங்க அப்பாட்ட கேட்குறா. அதுக்கு அவருடைய அப்பா கிருமிகள்னால் என்ன அப்படின்னு சொல்கிறாரு. கிருமிகள்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடல் நலத்தை பாதிக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை தான் நம்ம கிருமிகள் அப்படின்னு சொல்கிறோம். கிருமிகள் மோஸ்ட்லி நம்மளுடைய சாதாரண கண்ணுக்கு தெரியாது, அதை தான் நம்ம அதை நுண்ணுயிரிகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிருமிகள் சுகாதாரம் இல்லாத, அதாவது தூய்மையற்ற இடங்களில் காணப்படும். நம்மளுடைய உடம்பை சுத்தமாக வச்சுக்கணும். அப்படி சுத்தமாக வச்சுக்கலை அப்படின்னா கிருமிகள் என்ன செய்யும்? நம்மளை தாக்கும், தாக்கி நமக்கு பல்வேறு நோய்களை உருவாக்கும். அடுத்து கை கழுவுதல். கை கழுவுறதை பற்றி ஸ்ருதிக்கும் அவளுடைய அம்மாவிற்கும் இடையேயான உரையாடல் தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். சுருதி என்ன செய்கிறான்? வெளியில் விளையாடிட்டு வீட்டுக்குள்ளே வரான். அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, சாப்பிட ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு சுற்றி கேட்குறான். உடனே அம்மா என்ன சொல்கிறாங்க? சுற்றி போய் கை கழுவிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, நான் சாப்பிட்ட பிறகு கை கழுவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை முதல்ல நீ கை கழுவிட்டு தான் சாப்பிட்ணும். உடனே சுத்தி சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவுறது அவ்வளவு அவசியமாம்மா அப்படின்னு கேட்குறான். உடனே அம்மா என்ன சொல்கிறாங்க? ஆமாம், உன் கையை பாரு, சுத்தமாக இருக்கா? இல்லை அழுக்காக தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சுற்றி என்ன சொல்கிறான்? ஆமாம்மா, ரொம்ப அழுக்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ உன் கையில் உள்ள அழுக்கு எங்கே ஒட்டி கொண்டிருக்கிறது அப்படின்னு கேட்குறான். நகங்களுக்கு அடியிலையும் விரலுக்கு இடையிலையும் கையில் அழுக்கு ஊட்டிகிட்டு இருக்கு. ஆமாம், இவைதான் கிருமிகள் ஒளிந்து கொள்ளும் இடங்கள். உடனே சுற்றி என்ன சொல்கிறான்? அப்படியாம்மா? ஆமாம், உன் கைகளை சுத்தமாக கழுவுவது மிகவும் அவசியம்.
உன்னை உடல் நலத்துடன் வைத்துக்கொள்ள உதவும் எளிய பழக்கமே கை கழுவுதல் ஆகும். நம்ம சுத்தமாக இருக்கிறதுல முதல் ஸ்டெப் என்ன? ஃபஸ்ட்டு நம்ம கையை சுத்தமாக கழுவிட்டு சாப்பிட்டோம்னாலே முக்கால்வாசி நமக்கு எந்த வித நோயும் நமக்கு வராது. கை சுத்தமாக இல்லைன்னா நம்ம சாப்பிடும்போது கையில் உள்ள அழுக்கெல்லாம் என்ன செய்யும்? கிருமியெல்லாம் வயிற்றுக்குள்ளே போயிடும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு கையை நல்லா கழுவணும். இப்போ கை கழுவுதலோட படிநிலைகள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? கையை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு தேவையான அளவு சோப்பு போடணும். சோப்பு போட்டு உள்ளங்கையை நல்லா தேய்க்கணும். அப்புறம் ஒவ்வொரு கையோட பின்புறத்தையும் இன்னொரு கையால் நம்ம தேய்க்கணும். அப்போ 2 கைகளோட விரல்களையும் கோத்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்? இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அது மாதிரி நம்ம தேய்க்கணும். அப்புறம் விரல்களின் பின்புறத்தையும் நம்ம தேய்க்கணும். அப்புறம் விரல்களின் நுனியை தேய்க்கணும். கட்டை விரலையும் மணிக்கட்டையும் தேய்க்கணும். பின்பு போதுமான நீரை கொண்டு 2 கையையும் நல்லா கழுவணும். இப்போ இந்த கை கழுவுறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் பாருங்கள். கிருமிகளை அழிக்குது, இல்லைன்னா கிருமியை நம்ம கையிலேருந்து வெளியேற்றுது. அதே மாதிரி வயிற்றுப்போக்கிற்கான ஆபத்தை குறைக்கிறது. நம்ம கை கழுவுல கிருமி வயிற்றுக்குள்ளார போச்சுனாவே நமக்கு வயிற்றுப்போக்கு வரும். அப்போ கையை நம்ம நல்லா கழுவி கிருமிகளை அழிச்சிட்டோம், கிருமிகளை வெளியேற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு வயிற்றுப்போக்குக்கான ஆபத்து குறைஞ்சிரும். அதை குறைக்குது. அடுத்து கண் தொற்றினை தடுக்கிறது. நம்ம கிருமி நிறைஞ்ச கையை நம்ம ஒழுங்காக கழுவாமல் அப்படியே கண்ணில் மூக்கில் மூஞ்சிலாம் வச்சோம்னா அந்த கண்ணில் என்ன செய்யும்? தொற்று ஏற்படும். இப்போ கை கழுவுறதுனால அந்த கண் தொற்று ஏற்படாமல் தடுக்கும். அடுத்தது சுவாச தொற்றிற்கான ஆபத்தையும் குறைக்குது. இப்போ கை கழுவுறதுனால இத்தனை நன்மைகள் இருக்குது. அதனால் நம்ம கண்டிப்பாக கை கழுவணும். அடுத்து வரைந்து பழகுவோம். அதாவது கிருமிகள் நிறைஞ்ச கையை நம்ம வரைஞ்சி பார்க்க போகிறோம். ஒரு வெள்ளைத்தாளை எடுத்துக்குங்க. அதில் உங்கள் கையை மேலே வச்சு அந்த கையை சுற்றி அப்படியே என்ன செய்யுங்க? பென்சிலால் அப்படியே ஓரத்தை சுற்றி வரைஞ்சிங்கன்னா உங்களோட கை வந்துடும். இப்போ அதில் கிருமியோட படத்தை அங்கேயும் இங்கேயும் மேலே படத்தில் காமிச்சிருக்க மாதிரி வரைங்க. வரைஞ்சி உங்களுக்கு பிடித்தமான வண்ணம் தீட்டணும். அதாவது கிருமிகள் நிறைந்த கையை நீங்கள் வரைஞ்சி பழகுங்க. பனித்தாளை நிரப்புக. உங்களுடைய பெயருக்கு நேராக பெயர் எழுதிக்கிங்க. கிருமிகள் மனிதர்களுக்கு நோய்களை ஏற்படுத்துமா? ஆம், இல்லை. எது கரெக்டு? ஆம். ஏன்னா நமக்கு கிருமிகள் நோய்களை ஏற்படுத்தும். கிருமிகளை பார்த்திருக்கிறாயா? ஆம், இல்லை. கிருமிகளை நம்ம பார்த்துருக்கோமா? கிருமிகள் நம்ம கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது, பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இல்லை. இப்போ பாருங்கள், கிருமிகள் எங்கே காணப்படுகின்றன? இப்போ நம்ம கிருமிகள் எங்கெங்கே காணப்படும்னு பார்த்தோம். சுகாதாரமற்ற அனைத்து இடங்களிலுமே கிருமிகள் இருக்கும். வேறு எங்கெல்லாம் இருக்கும்? நகங்களுக்கு அடியிலையும் விரல்களுக்கு இடையிலையும் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ அடுத்து பாருங்கள், கிருமிகள் பரவாமல் இருக்க நீ என்ன செய்வாய்? நம்ம என்ன செய்யணும்? அடிக்கடி கைகளை கழுவணும், தினமும் குளிக்கணும், இருமும் போதும் தும்மும் போதும் நம்ம கைக்குட்டையை வாயில் வச்சுக்கணும். இந்த முறைகளை பின்பற்றணும் அப்படின்னா நமக்கு கிருமிகள் பரவாது. அடுத்து சிந்திக்க. பிரீத்தி அடிக்கடி நகம் கடிக்கிறாள். இது நல்ல பழக்கமா? காரணம் கூறு. பிரீத்தி அடிக்கடி நகம் கடிக்கிறது நல்ல பழக்கமா? இல்லை, அது கெட்ட பழக்கம். ஏன்? நம்ம நகத்தில் என்ன இருக்கும்? அழுக்கு இருக்கும். விரல்களுக்கு இடையிலையும் அழுக்கு இருக்கும். அப்படியே நம்ம நகத்தை கடிக்கும்போது அந்த நகத்தில் உள்ள அழுக்கு வாய் வழியாக வயிற்றுக்குள்ளே போகும். அதனால் நமக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட வாய்ப்பு அதிகம். அதனால் இது நல்ல பழக்கம் இல்லை. நகம் கடிக்கிறது ஒரு கெட்ட பழக்கம். அடுத்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. உலக கை கழுவும் தினம் என்னைக்கு கொண்டாடுறோம் அப்படின்னா அக்டோபர் 15ஆம் தேதி நம்ம கொண்டாடுறோம். இந்த சைடு பாருங்கள், சிந்தித்து கலந்துரையாடு. அருண் முறையாக கை கழுவாமல் உணவையும் சிற்றுண்டிகளையும் உண்கிறான். இது சரியா? காரணம் கூறு. அருண் கை கழுவாமல், ஒழுங்காக கை கழுவாமல் அவன் ஸ்நாக்ஸு சாப்பாடெல்லாம் சாப்பிட்றான். இது சரியான்னு கேட்குறாங்க. சரியா? இல்லை. ஏன்? நம்ம ஒழுங்காக கை கழுவினா கிருமி வயிற்றுக்குள்ளார போயிடும். அதனால் நமக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படும். அதனால் நம்ம கைகளை கழுவி தான் நம்ம உணவாக இருந்தாலும் சிற்றுண்டியாக இருந்தாலும் நம்ம சாப்பிடணும்.
அடுத்ததாக கழிவறைகளை பயன்படுத்துதல். நம்ம உலகத்தில் 100 கோடி பேருக்கு மேலே கழிவறைகள் இல்லாமல் வாழ்ந்து வராங்க. இவங்க அப்போ கழிவறை இல்லாமல் எங்கே மலம் கழிக்கிறாங்க? திறந்த வெளியில் தான் கழிக்கிறாங்க. நம்ம திறந்த வெளியில் கழிக்கிறதுனால நமக்கு காலரா, வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி நோய்கள்லாம் பரவுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாதுகாப்பற்ற கழிவறைகள்னால நம்மளுடைய நிலத்தடி நீர் மாசுபடுது. அதனால தான் இத்தகைய நோய்களை பரப்புது. குழந்தைகள் குடற்புழுக்களால் பாதிக்கப்பட்டு இரத்த சோகை நோய்க்கு ஆளாகின்றனர். அதனால் நம்ம கழிவறைகளை பயன்படுத்துவது மிகவும் அவசியமான ஒன்று. உலக கழிவறை தினம் நவம்பர் 19 நம்ம கொண்டாடுறோம். கழிவறை பயன்படுத்துவது ஏன் அவசியம்? கழிவறைகளை பயன்படுத்துவதால் நமக்கு என்னென்ன நன்மைகள்? காலரா போன்ற நோய்கள் தடுக்கப்படுது. இந்த நோய்கள் நமக்கு வராமல் தடுக்கப்படுது. இந்த கழிவறைகளை பயன்படுத்துவதனால நமக்கு ரொம்ப ரொம்ப நன்மை. அதாவது நமக்கு ஒரு தனிமையை அளிக்குது. அதுவும் இல்லாமல் இது வசதியானது, பாதுகாப்பானது. அதனால் நம்ம கழிவறைகளை பயன்படுத்தணும். திறந்த வெளி கழிப்பிடத்தினால என்னென்ன விளைவுகள்னு பாருங்கள். நீரின் வழியாக பரவும் நோய்களும் வரும், பூச்சிகள் வழியாக பரவும் நோய்களும் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சுற்றுச்சூழலும் மாசுபாடு அடையும். அதனால் நம்ம கழிவறைகளை கண்டிப்பாக பயன்படுத்தணும். ஏன்? நமக்கு வசதியானது, பாதுகாப்பானது, தனிமையும் அளிக்குது. காலரா போன்ற நோய்களும் தடுக்கப்படுது. அடுத்து குடற்புழுக்களை வெளியேற்ற நம்ம என்ன செய்யணும்? அதாவது ஃபஸ்ட்டு நம்ம கழிவறைகளை பயன்படுத்தணும். திறந்த வெளியில் மலம் கழிப்பதை தவிர்க்கணும். கழிவறையை பயன்படுத்திய பிறகு நம்ம கைகளை நல்லா சோப்பு போட்டு கழுவணும். இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நலம். தேசிய குடற்புழு நீக்க தினம் எப்போ நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா February 10. இப்போ மேலும் நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்குவோம். இந்தியாவின் தலைநகரான புதுடில்லியில் 1992 முதல் சுல பன்னாட்டு கழிவறை அருங்காட்சியகம் செயல்பட்டு வருகிறது. இங்கு கிமு அதாவது கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடி 3000 முதல் 20ஆம் நூற்றாண்டின் இறுதி வரை உலகின் 50 நாடுகளில் பயன்படுத்தப்பட்ட கழிவறை மாதிரிகளை அங்கே காட்சிக்கு வச்சுருக்காங்க. அடுத்தது நாய்பாரு கையில் என்ன வச்சுருக்குன்னு பாருங்கள். திறந்த வெளியில் மலம் கழித்தல் தடை செய்யப்பட்டுள்ளது. ஆமாம், கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்? திறந்த வெளியில் மலம் கழிக்கக்கூடாது. அனைவருமே நம்ம கழிவறைகளை தான் பயன்படுத்தணும். கழிவறையை பயன்படுத்திய பிறகு கைகளை நன்கு சோப்பு போட்டு கழுவணும். அடுத்தது குளித்தல். இப்போ நம்ம ஏன் குளிக்கணும்? நம்ம ஏன் தினமும் குளிக்கணும்? நம்ம உடலை சுத்தம் செய்ய சோப்பை ஏன் நம்ம பயன்படுத்தணும்? சொல்லுங்கள். ஏன்? நம்ம தினமும் குளித்தாதான் நம்மளுடைய உடல் சுத்தமாக இருக்கும். நம்ம உடலில் உள்ள அழுக்கு மற்றும் நாற்றத்தையும் குளிக்கிறது மூலமாக தான் போக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வியர்வையெல்லாம் வருது இல்லைங்களா, அதிலெல்லாம் நோய் கிருமிகள்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம தினமும் குளித்தாதான் அந்த நோய் கிருமியோட நோய் தொற்றுலேருந்து நம்மளை பாதுகாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் தினமும் குளிக்கிறதுனால நம்மளுடைய இரத்த ஓட்டம் மேம்படுது. அடுத்து பூவந்தி மரத்தின் பழத்தில் சப்போனின் என்ற வேதிப்பொருள் உள்ளதால் இது சோப்பிற்கு மாற்றாக நம்ம பயன்படுத்துகிறோம். உலக சுகாதார தினம் ஆண்டுதோறும் ஏப்ரல் 7 நம்ம கொண்டாடுறோம். அடுத்தது குளியல் அறையில் பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகள் பற்றி பார்ப்போம். தண்ணியில் விளையாடக்கூடாது. குளியல் அறைக்குள்ளார நம்ம ஓடி திரிய வேண்டாம். ஏன்னா வலிக்கு கீழே விழுந்துருவோம், காயம் ஏற்படும். அதே மாதிரி குளியல் அறையில் வச்சுருக்கக்கூடிய பிளேடு, சவரக்கத்தி, கத்திரிக்கோள் இந்த மாதிரி கூர்மையான பொருள்களையும் நம்ம தொடக்கூடாது. அப்புறம் பெரியோரின் முன்னிலையில் மட்டும்தான் நம்ம சூடான நீரை பயன்படுத்தணும். அதே மாதிரி தரையில் சோப்பை வச்சுட்டு நம்ம வெளியேற வேணாம். இல்லைன்னா நம்மளே கூட, இல்லைன்னா நமக்கு அடுத்து யாரும் வந்தாங்கன்னா வலிக்கு விழக்கூடும். அதனால் தரையில் சோப்பை வைக்கக்கூடாது. சோப்பு டப்பாவில் வச்சிடணும். தரையை ஈரமாக வச்சுட்டு வரக்கூடாது. உடனே துடைப்பானை கொண்டு துடைச்சிட்டு தான் நம்ம வெளியே வரணும். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம ஈரமான கையால் நம்ம அந்த ஸ்விட்ச் பாக்ஸோ சுவிட்சோ எதுவுமே நம்ம
தொடக்கூடாது, போடக்கூடாது. இதனால் நமக்கு வந்து கரண்ட்டு ஷாக் அடிக்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தான் நம்ம குளியலறையில் பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகள். இங்கே கொடுத்துருக்க படத்தை பாருங்கள். சரியான செயலுக்கு சரி குறியும், தவறான செயலுக்கு தவறான குறியும் நம்ம இடணும். இப்போ நான் அங்கே போட்டிருக்க சரி தவறு டிக்கை பார்த்து நீங்களும் கரெக்டாக குறிச்சுக்குங்க. அடுத்தது, கீழே உள்ள குறிப்புகளை படிக்கவும். சரியான படத்துக்கு சரி குறியும், தவறான பதிலுக்கு தவறான குறியும் இடணும். இப்போ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். கைகளை கழுவும் முன் ஈரமாக்கு. எந்த படமோ அதை டிக் பண்ணணும், பக்கத்தில் உள்ளதை தவறான குறியை இடணும். அடுத்தது, கைகளில் சோப்பு போடவும். அதற்குரிய படத்துக்கு நம்ம டிக்கும், தவறான படத்துக்கு தவறான குறியும் இடணும். விரல்களின் பின்புறம் தேய்க்கவும். விரல்களின் பின்புறம் தேய்க்கக்கூடிய படம் எது, அதை டிக் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ளதை தவறான குறியிடுங்க. அடுத்தது, கட்டை விரல்களை தேய்க்கவும். அதற்கான படத்தை டிக் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ளதை தவறான குறியிடுங்க. அடுத்தது, போதுமான நீரை கொண்டு கைகளை கழுவவும். நீரில் கை கழுவுற படத்தை டிக் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ளதை தவறான குறியிடுங்க. கைகளை கழுவ குறைந்தது 2 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளவும். அதை டிக் பண்ணுங்கள், தவறானதை தவறு குறியிடுங்க. குளிப்பதற்கு சோப்பை பயன்படுத்துவோம். அதுக்கு சோப்பு பயன்படுத்துகிற படத்தை டிக் பண்ணுங்கள். அடுத்து, கழிவறையை பயன்படுத்துவது நல்ல பழக்கம். அதற்கு சரியான படத்துக்கு சரி குறியும், தவறான படத்துக்கு தவறான குறியும் போடுங்க. அடுத்து, வரன் குளிப்பதற்கு தேவையான பொருள்களை தேடுகிறான். அந்த பொருள்களுக்கு வண்ணம் தீட்டி அவன் அவற்றை கண்டுபிடிக்க உதவுவோமா? என்னென்ன பொருள்னு பாருங்கள். துண்டு, கப்பு, சோப்பு, வாளி, இதெல்லாம் தான் இருக்குது. அதுக்கு நம்ம வண்ணம் தீட்டி அதை கண்டுபிடிக்க உதவணும். எனக்கு டேஸ் நம்ம இந்த பகுதியில் பார்த்த கை கழுவுதல், குளித்தல், கழிவறையை பயன்படுத்துதல், இந்த பகுதியெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பகுதியில் வரக்கூடிய பயிற்சியையும் நீங்கள் செய்து முடிங்க. ஓகே, பாய் குட்டி.